ஒரு குடிமை பிரச்சனைகள்னா தொழில் இழப்பு, கழிவுநீர் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் மோசமான பாலியல் உடைந்த அல்லது காணாமல் போன நடைபாதைகள், அடுத்த முறை அதாவது பவர் கட்டு, சரியா, சட்டவிரோத பார்வை, இதெல்லாம் ஏரியாக்குள்ளே போகுது இல்லையா, இதெல்லாம் நிறைய செலக்ட் பண்ணலாம். ஒன்று தான் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த முன்னாடி எல்லாத்துலேயே வேணுங்கிறதுலாம் செலக்ட் பண்ணிட்டீங்கல்ல. 10A இருக்கு இல்லையா, 10A வந்து நீங்கள் ஏரியாக்குள்ளேயே தண்ணீர் பிரச்சனை இருக்கும். பஸ் ஸ்டாப் குறை இருக்காது. எது ரொம்ப ஜாஸ்தியாக நடந்து தான் நிறைய போனீங்கன்னா நடந்து போகிறது. அதுக்கப்புறம் சைக்கிள் நிறைய போவேன், நிறைய போவேன். நடந்து போகிறதுக்கு பக்கத்தில் ஒன்று, சைக்கிளில் போகிறதுக்கு பக்கத்தில் 2, 2 வீலர் பக்கத்தில் போகிறது. எந்த நிறைய யூஸ் பண்ணிங்களோ 1 இப்போ நீங்கள் நடந்து தான் போகிறீங்கன்னா நிறைய போகிறீங்கன்னா நடந்து போகிறதுக்கு பக்கத்தில் 1 போகும். பிளேகிரவுண்ட் போகிறது பிரச்சனையா? மார்க்கெட் சைட் போகிற பிரச்சனையா? தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி, ஓய்வு இருக்கை. அப்புறம் சைக்கிளில் நிறைய போகிறீங்கன்னா சைக்கிள் பக்கத்தில் 2, டாப் 3 என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் வாடகை வச்சுக்கிறீங்களா? அது வந்து இதுவா ஏரியாவில் வாடகை அதிகமாக இருக்கா? சைக்கிள் 2 வீலர் 2 வீலர்னா 2 வீலரில் 2 இருக்கும். இல்லைன்னு பரவாயில்ல. இன்னொரு இடத்துல இருக்குது. அப்புறம் அந்த 10B இருக்கிறது வந்து ஏரியாவுக்கு வெளியே போகிறது. ஏரியா இப்போ ஃபஸ்ட்டு 10B அப்படின்னு கன்ஃபியூஷன். அங்கே பக்கத்தில் 10Bன்னு போட்டு ஏரியாவுக்கு வெளியே போகிறதுக்கு எப்படிலாம் போவீங்க எழுதிருங்க. எப்படி போவீங்க? பஸ்ஸில் நிறைய போவீங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸு, சைக்கிளில் நிறைய ஏரியாவுக்கு வெளியே அடுத்த ஏரியாவுக்கு போகிறதுக்கோ இல்லை வந்து ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறதுக்கு இல்லைனா பஸ்ஸில் நிறைய போவீங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ் அதுக்கப்புறம் நடந்து போவேன். ஏரியாவுக்கு வேறு வழியில் நடந்து தான் போகணும் அப்படின்னா நடந்து போகும். எந்த ஃபோனை வந்து நிறைய யூஸ் பண்ணி போகிறீங்களோ வந்து முதல்ல நிறைய யூஸ் பண்ணுவீங்க, இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கா? இங்கே பக்கத்தில் 10B போட்டு பஸ்ஸு, அப்புறம் மெட்ரோ இருக்குது, பஸ் இருக்குது, சைக்கிள், 2 வீலர் எல்லாமே எது ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவீங்க? அப்புறம் கொஞ்சம் கம்மியாக, அதுக்கப்புறம் ரொம்ப What kind of housing are? Our homes in your agriculture affiliated and privatized. உங்கள் ஏரியாவில் இந்த சேஞ்ச் இந்த மாற்றங்கள்லாம் பண்ணலாம். உங்களுக்கு நடக்கிறதுக்கோ இல்லை சைக்கிளில் போகிறதுக்கோ ஈஸியாக இருக்குது அப்படின்னா என்னென்னலாம் ஐச்சா மேடம் குயிக் ஃப்ரெஷ் இந்த 17வது கொஸ்டின். அப்புறம் சைக்கிளில் 2 வீலரில் எதையாவது போவீங்கன்னா அப்படி போடுங்க. சரி, அடுத்து இந்த கொஸ்டின். இது வந்து
இப்போ நீங்கள் நடந்து போகிறது தானே மேக்ஸிமம், அப்படி நடந்து போகும்போது ஏரியாவில் இந்த மாற்றங்கள்லாம் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன ஆஃபீஸில் என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். நடந்து போகும்போது சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும், லைட் இல்லை ஊக்குவிக்குமா இதெல்லாம் பாதுகாப்பான உட்கட்டமைப்பு குறிப்பிட்ட முடிவெளி தடங்கள் நடைபாதைகள் ஊக்குவிக்குமா ஊக்குவிக்குமா டிக்கெட் காஃபி குடிச்சு ஆறி இருக்கும். மேம்பட்ட பாதுகாப்பு நடத்தை இல்லைன்னா வேண்டாம் இருக்குன்னா மேம்பட்ட உடல் பாதுகாப்பு கிழங்கு தீயணைப்பு ஆம்புலன்ஸு வாகனங்கள் போலீஸ் வாகனங்கள் உங்கள் ஏரியா இருக்கிற ஏரியாவுக்கு எந்த பிரச்சனைலாம் வந்துட்டு வசதியாக இருக்கா? எஸ் வசதியாக இருக்கு. உங்கள் ஏரியாவில் இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாக. அதே திரும்ப அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஸோ அடுத்து வந்து 12வது கொஸ்டின். உங்கள் பகுதியில் குடிமை பிரச்சனைகள்னா குடிமை பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை இதெல்லாம் இருக்காது. மோசமான தெருவில் பிரச்சனை இருக்கா? முறையில் அல்லது காணாமல் போன நடைபாதைகள் மோசமாக டிக்கெட்டுமா வந்து இந்த ஃபயர் வெஹிக்கிள் இல்லைன்னா வந்து ஆம்புலன்ஸ் வர முடிஞ்சதுன்னா ஆமான்னு மாறுவாங்க, வர முடியலன்னா அதிக வெப்பம் அல்லது தண்ணீர் நிரம்பிய இடங்கள் ஏதேனும் உங்கள் பகுதியில் இருக்கா? இல்லையா? மெயின் ரோட்டில் இருக்கா இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்கா? சந்தூரில் இருந்தால் கூட பண்ணலாமா? சந்தூரில் கூட இருக்குது. உங்கள் சுற்றுப்புறத்தில் எந்த பகுதியை பயன்படுத்துவது பாதுகாப்பாக சங்கடமாக இருக்கும்? பூங்கா போனால் போகிறது கஷ்டமாக இருக்குங்க. பஸ் ஸ்டாப் போகணும்னா கஷ்டமாக இருக்குன்னா டிக்கெட் இல்லாட்டி அதாவது வணிக விற்பனை பகுதிகள் இருக்குன்னா மார்க்கெட் சைடு போகிறது கஷ்டமாக அது மூணாவது டிக்கெட். சேம் நத்திங் மிஸ்ஸிங் ஒன்லி 2-3 ஆச்சரியமா இருக்கு. கேகே நகர் அண்ணா நகர்லாம் போனால் அந்த பிரச்சனையை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றீங்க. நீங்கள் ஏதாவது சொன்னால் தானே உங்கள் ஏரியா வந்து டெவலப் பண்ண முடியும். வட சென்னையில் வந்து எல்லா பிரச்சனையும் அவ்வளோ பெருசாக இருக்கும். புரியல சார். வட சென்னையில் வந்து எல்லா பிரச்சனையும் பெருசாக இருக்கும். ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிறது டென்ஷனில் 1000 பிரச்சனை அவங்க சொல்லினே இருக்காங்க. ஒரு குப்பை கட்டி சரியாக க்ளீன் பண்ணால் கூட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கேள்வி கேட்டிருக்கோம். ஆம்புலன்ஸு இல்லைனா வந்து இந்த ஃபயரில் தீயணைப்புத்துறை அவங்களோட வண்டி அதெல்லாம் ஈஸியாக இருக்குது. வர முடியாமல் இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஆமாம் வர முடியும்னு எல்லாத்தையும் மார்க் நீங்கள் ஒரு சின்ன சந்துக்குள்ள வந்து ஒரு எமர்ஜென்சியில் ஆம்புலன்ஸும் வர முடியாது, ஃபயர் சர்வீஸும் வர முடியாது. அதுக்கு நாங்களாம் போட்டுருவோம். கார் கூட ஆட்டோ கூட வரதுக்கு சங்கடப்படுற ஏரியாவில் வந்து இல்லைம்மா பார்க் பண்ணியிருக்கிறது ஒரு விஷயம். தெருவே வந்து சின்னதாக இருக்கே. வர முடியும்னா அப்படி இல்லைன்னு இது அந்த மாதிரி ஏதாவது தண்ணி வராது, பார்க்கிங் இருக்கீங்க. எஸ் ஆமாம் எஸ் மேடம் சீக்கிரம் லைப்ரரியில் மழை காலத்தில் வந்து லைப்ரரி தண்ணி அதிகமாக தண்ணி தேங்கி நிற்கிது. படிக்கிறது உள்ள போது அவன் என்ன எக்ஸ்பென்ஸ் இல்லை, என்ன டைம் வருதுன்னு யாரும் தெருவிளக்கு லைப்ரரி பசங்க படிக்கிறது
சில இடங்கள்லாம் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பு பார்க்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப சூடாகுது வெயில் காலத்தில் மழை காலத்தில் அடிக்கடி மழை பெய்யுது தண்ணி தேங்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஆயிச்சா கொடுங்க கொடுங்க இந்த மாதிரியா சொல்லலாம் 2 ஏதாவது இடம் வந்து பயமா இருக்கு அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒர்க்குலாம் போகிறீங்களா வேலைக்கு போகிறீங்க மாற்றங்கள் உங்களை நடைபெற்று சைக்கிள் பாதுகாப்பு உட்கட்டமைப்பு வீட்டில் வந்து நல்லா பார்க்கணுமா லைஃப் நல்லா இருக்கா வாடகை வீடா இல்லை ஆப்ஷனுக்கு எதிர்பார்த்து நிறைய சுற்றி வந்து வாடகைலாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களால இந்த ரெண்டெல்லாம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ரேட்டாக இருக்கா இல்லைன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு இப்போ ஜாஸ்தியாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வாடகை ஜாஸ்தி நெக்ஸ்ட் கொடுங்க கொடுங்க whatever she has answered, You she had has three. You had in this whatever she has probably she has problem. That is everything other. everything other. Great. Design use design ideas. Don't ask. Just ask them what they want, what's not there, and if it's good or not. Suggestions. How we design. Don't ask suggestions. Great. ನಮ್ದೆಲ್ಲ ಹಳೇದು everything is fine. No. I think 17 question missing. Don't assume. Assumption is a wrong thing. Okay. Okay, we'll try for one question. Then So far we have. Chalo, start karo. No, I agree with you, but still we have to prove. If you won't get, no solutions are starting jumping. Not force. நீங்கள் இவ்வளோ வருஷமாக உங்கள் ஏரியாவில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்த சேஞ்சஸ்லாம் என்னென்ன இவ்வளோ வருஷமாக என்னெல்லாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மெட்ரோ மெட்ரோ வந்ததுலேருந்து ஓவரால் வந்து ஏரியாவே சேஞ்ச் ஆகும். ஓகே, ரோடு பஸ் ஸ்டாண்டு, இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொஞ்சம் சவுண்டாக பேசுனீங்கன்னா Jora, sound. அந்த கம்மி பண்ண முடியுமா? கம்மி ஆப்ஷன் இருக்கா? நிறைய இது தவிர்த்து வேறு எதுவும் அது ஆப்ஷன் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். சொல்லுங்கள். இப்போ மெட்ரோ ரீசெண்டாக மெட்ரோ வந்ததுனால ஓவரால் வந்து ஏரியாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ரோடு ஃபெசிலிட்டி ஃபஸ்ட்டு அது வந்து ஓவரால் நல்லாயிருக்கு. அடுத்தது இப்போ இந்த மழைநீர் வடிகால் போட்டுருக்காங்க, அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் போக்குவரத்து. ಓಕೆ, ಅಂದರೆ ಅವ್ರು ಕೇಳು ಚೆನ್ನಾಗಿ ಚೇಂಜ್ ಆಯ್ತಾ ನೆಗೆಟಿವ್ ಅದನ್ನೇ ಮೆಟ್ರೋ ಬಂದಿದೆ, ರೋಡೆಲ್ಲ ஓகேவா? பார்க்கிங் வசதி வந்து மெட்ரோவுக்கு மட்டும்தான் இருக்குது. மெட்ரோக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. மெட்ரோ வெளியே விட்டால் போலீஸ்கார் கேஸ் போட்டுருக்காங்க. ஓகே அப்போ வந்து பப்ளிக்கு வந்து பார்க்கிங் வசதி அங்கே கிடையாது. ஓகே அவன் பைக்கோ ஒரு ஆட்டோவோ ஏதோ ரோட்டில் விட்டு தான் போக முடியும். இப்போ மெட்ரோலேருந்து யாருன்னா வெளியே வராங்கன்னா அது வரைக்கும் நின்று தான் அவங்களுக்கு மட்டும்தான் உள்ள, அதனால் அதுங்க சார்ஜஸ் போடுறாங்க. ஓகேவா? இப்போ வெளியில் வந்து நிற்கிறவங்களுக்கு போலீஸ்கார் பெனால்ட்டி போடும். இது ஒரு சின்ன பிரச்சனை. அது மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து க்ளீனாக இருக்குது. ஓகே அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் லைட்டு அதெல்லாம் வந்து ஓவராலாக கரெக்டான டைமிங் எரியுது. மழை டைமில் தான் ஒரு சில நேரத்தில் வந்து மிஸ் ஆகிடும். எங்கன்னா வந்து ஈவி ப்ராப்ளம் வந்ததுன்னா தான் மிஸ் ஆகும், மற்றபடி எதுவுமே கிடையாது.
இந்த மாற்றம்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, எவ்வளோ வருஷத்துலேருந்து? இது வந்து இந்த 2005க்கு மேலே தான் இதெல்லாம்